கர்நாடக சட்டமன்ற தேர்தல் பற்றி நாம் விரிவாக பார்த்து வருகிறோம். நமது செய்தியாளர் தனபால் கர்நாடகாவில் காத்திருக்கிறார் நமக்கு மேலும் கூடுதல் தகவல்களை தருவதற்காக. தனபால், இப்ப கர்நாடகாவில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிருச்சு. இப்ப கூடுதல் தகவல்கள் எதுவும் வந்திருக்கா? முன்னணி நிலவரங்கள் வெளிவர தொடங்கிவிட்டன. தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு 3 இடங்கள்ல அவங்க முன்னிலையில் இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா 2 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. இது ஒரு சில சுற்றுகள் முடிந்துதான். இன்னும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். காலை 10 மணி அளவு இன்னும் ஒரு ஆரம்பகட்ட தகவல்கள், இன்னும் ஒரு தெளிவான முடிவுகள் இன்னும் தெரிய வரும். ஏனென்றால் பல்வேறு சுற்றுக்கு பிறகுதான் முடிவுகள் நம்ம ஒரு தெளிவான முடிவு யாரு கட்டாயம் அதாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, முழுமையான வாய்ப்பு இருக்கிறது என்பது தெரிய வரும். ராஜி, தனபால், இப்ப கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சிகள் அங்க பலம் வாய்ந்திருக்கின்றன? குறிப்பா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க முன்னிறுத்தி அவங்க எந்த தொகுதிகளில் அவங்க பலம் பெற்று இருக்கிறாங்க? அதாவது கர்நாடகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா இந்த பெங்களூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிறது. மைசூர் பகுதியில் பார்த்தோன்னா மைசூர், ராமநகரம் போன்ற பகுதிகளில் பார்த்தோன்னா மதச்சார்பற்ற ஜனதாதளம், அதாவது தேவகவுடாவோட கட்சி மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு பெரும் ஆதரவு இருக்கிறது. அதே போல ஹாசன் உள்ளிட்ட மாவட்டங்களும் அந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கு, ஜேடிஎஸ் கட்சிக்கு. கடலூர் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தென்கன்னட மாவட்டம்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிகளில் மங்களூர், உடுப்பி உள்ளிட்ட மாவட்டங்களில் பார்த்தோன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு இருக்கிறது. வட கர்நாடக மாவட்டத்தில் பார்த்தோன்னா எடியூரப்பாவோட அந்த லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருப்பதனால இந்த எடியூரப்பாவுக்கு ஆதரவு அதிகம், எடியூரப்பாவுக்கும் அவரது கட்சிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவுது. இது மட்டுமின்றி மற்ற மாவட்டம், அதாவது இந்த மகாராஷ்டிரா ஆந்திரா பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் கருணாகர் ரெட்டி, ஜனார்தன் ரெட்டி உள்ளிட்டோர் ஆகியோரால் தொடங்கப்பட்ட, ஸ்ரீராமு சார்பில் தொடங்கப்பட்ட பிஎஸ்ஆர் காங்கிரஸ் என்ற கட்சிக்கு ஓரளவுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவுது. ராஜேஸ்வரி, இப்ப அங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த தலைவர்கள் அங்க முக்கிய இடம் பெற்றிருக்கிறாங்க? யாருக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தனபால், அதாவது கர்நாடகத்தை பொறுத்தளவுக்கும் பார்த்தோன்னா இந்த ராமநகரம் பகுதியில் ஜேடிஎஸ் கட்சி, மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியோட தலைவர் குமாரசாமிக்கு ஆதரவு அதிக அளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தில் வருது. அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க அந்த கட்சி சார்பில் சொல்லப்படுது. மைசூரில் இருக்கக்கூடிய வருணா தொகுதியில் முன்னாள் துணை முதலமைச்சரும் தற்போதைய காங்கிரஸ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சித்தராமையாவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அவர் அந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவர் பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறாரு, அந்த தொகுதியில் கட்டாயம் நான் வெற்றி பெறுவேன் என்று. அது மட்டுமன்றி இந்த எடியூரப்பா, அதாவது சிமோகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷிகாரிபுரா தொகுதியில் போட்டிடுறாரு. அந்த தொகுதியில் அவருக்கு பெரும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா ஒரு கருத்து நிலவுது. ஏனென்றால் சிமோகா மாவட்டத்தில் அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தபோது சிமோகா மாவட்டத்துக்கு பெரும் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. எனவே ஷிகாரிபுரத்தில் அவர் கட்டாயம் வெற்றி வருவான் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாம் தனபால். இது சம்பந்தமான முன்னணி நிலவரங்களை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து பேசுவோம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தற்போதைய முன்னணி நிலவரத்தை இப்போது பார்க்கலாம். கர்நாடகாவில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகளிலும், தேவகவுடாவின் மதசார்பற்ற ஜனதாதளம் 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. எடியூரப்பாவின் கர்நாடக ஜனதா கட்சி 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன. இதர கட்சிகள் 1 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. தனபால், இப்ப நம்ம தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது எந்தெந்த தலைவர்கள் அங்க எங்க செல்வாக்கு பெற்றிருக்காங்க, அதை தொடர்ந்து சொல்லுங்க. பிஎஸ்ஆர் காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த எடியூரப்பாவோட முதலமைச்சர் இருந்த போது அவர் கட்சியில வருவாய்த்துறை, அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தவர் கருணாகர ரெட்டி மற்றும் ஜனார்தன் ரெட்டி. இவங்க அந்த கட்சியில் இருந்தபோது அதிக அளவில் பெரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அந்த கட்சியில முக்கிய பங்கு வச்சாங்க. கர்நாடகத்தில் தென்னிந்தியாவிலே முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க அவங்க அந்த கருணாகர ரெட்டி, ஜனார்தன் ரெட்டி என்று சொல்லப்படுது. அவர்கள் அந்த கட்சியில உட்கட்சி பூசல் ஏற்பட்டதுனாலும், அவங்க கட்சி மற்ற தலைவர்களோடு ஏற்பட்ட மோதலாலும் அவங்க அந்த கட்சியிலிருந்து விலகி வெளியே வந்துட்டாங்க. அதன் பிறகு இந்த பிஎஸ்ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கினாங்க. தற்போது இந்த கருணாகர ரெட்டி பார்த்தோன்னா, கருணாகர ரெட்டி மட்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாரு. அவர் பெல்லாரி அருகே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் போட்டிடுறாரு. ஆனால் ஜனார்தன் ரெட்டி பார்த்தோன்னா அவர் தற்போது ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலகுடா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அவர் சட்டவிரோத சுரங்க ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு அந்த சிறையில் இருக்கிறாரு.
ஆனால் அந்த கட்சி வந்து ஒரு தலைமையேற்று நடத்தி வர்றவர் வந்து ஸ்ரீராமுலு என்பவர். அவர் பெல்லாரி தொகுதியில் போட்டியிறாரு. எனவே அந்த பகுதியில் அந்த தலைவர்களுக்கு பெரும் ஆதரவு இருக்கிறதுனால அந்த கட்சி இந்த பிஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ராஜி, தனபால், இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எடியூரப்பாவை பத்தி பேசணும். எடியூரப்பாவோட கர்நாடக ஜனதா கட்சி முதல் முறையா சந்திக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தேர்தல் இது. இப்ப மக்களுக்கு, அதாவது அவர் கட்சியில், அதாவது பிஜேபியில இருந்தப்போ கூட அவருக்கு நிறைய ஆதரவு இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. இப்போ அவரோட கர்நாடக ஜனதா தளம் கட்சி என்ன மாதிரியான ஒரு தேர்தலை சந்திக்குது? அவருடைய ஆதரவுக்கு அங்க எப்படி இருக்கு? அதாவது தென்னிந்தியாவில் முதல் முறையாக 2008ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை அவர் கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வச்சிருந்தார் எடியூரப்பா. ஆனா அந்த சமயத்தில் வந்து ஒரு பல்வேறு மாநில வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டிருந்தார். ஒகேனக்கல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர் ஆட்சி அமைச்சிருந்தார். ஆனால் பிறகு வந்து பார்த்தோன்னா கர்நாடகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு பெரும் தலைவராக திகழ்ந்தார். ஏன்னா 18 வருஷமா பெங்களூர்ல மூடப்பட்டிருந்த திருவள்ளுவர் சிலை அவர் திறந்து வச்சிருந்தார். அதனால இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து மற்ற கட்சியில் இருந்தவங்க கூட பார்த்தோன்னா கர்நாடக ஜனதா கட்சி, அதாவது எடியூரப்பா பாரதிய ஜனதா கட்சி இருந்தபோது அவருக்கு பெரும் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அது மட்டுமின்றி ஷிமோகாவில் அவர் இருக்கக்கூடிய ஷிகாரிபுரா மற்றும் ஷிமோகாவில் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களும் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா ஷிமோகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களோட ஒரு முன்னேற்றத்திற்காக பெரும் பாடுபட்டார். பல்வேறு திட்டங்களை வந்து அவர் தீட்டியிருந்தார். அது மட்டுமின்றி இந்துத்துவா உள்ளிட்ட கொள்கைகளுக்காக அவர் பாடுபட்டார். 100க்கும் மேற்பட்ட மடங்களுக்கு வந்து அவர் நிதி உதவி செஞ்சிருக்கிறாரு. பாக்கியலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கிறாரு. அது மட்டுமின்றி மெட்ரோ திட்டம் வளர்ச்சி, அதாவது விரிவாக்கத்துக்காகவும் அவர் பல்வேறு நிதியையும் ஒதுக்கி இருக்கிறாரு. எனவே வந்து கர்நாடக மாநிலம் முழுவதும் பார்த்தோன்னா பெரும்பாலான தமிழர்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே வந்து அவருக்கு வந்து கர்நாடக தமிழர்களோட வாக்குகள் வந்து கட்டாயம் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்ற வாக்காளர்கள் பார்த்தோன்னா, அதாவது கர்நாடக பொறுத்தளவு பார்த்தோன்னா ஒக்கலிகோட, லிங்காயத்து உள்ளிட்ட சமூகத்தினர் வந்து அதிகப்படியான அளவில் இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த சித்தராமையாவோட குறும்பர் சமூகம், இந்த சமூகம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. பெரும்பாலும் பார்த்தோன்னா கர்நாடகத்தில் வட கர்நாடக பகுதியில் பார்த்தோம்னா லிங்காயத்து சமூகத்தினர் அதிகமாக இருக்காங்க. 75% பேர் வந்து எடியூரப்பாவை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா லிங்காயத்து சமூகத்தை வளர்ச்சிக்காக ஒரு பெரும் பாடுபட்டிருக்கிறாரு. லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடத்தும் மடங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கடந்த முறை வந்து அவர் திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறாரு. எனவே ஒரு பெரும்பாலான ஆதரவு வந்து அவருக்கு கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ராஜி.